கிஃப்டை வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக எல்லாருக்கும் கொடுக்குறது. ஒரு தடவை நான் பாம்பேலேருந்து வரும்போது ஒரு ட்ரம்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு என் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஊரில் இருக்குது, எடுத்துன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட. அவங்க ட்ரம்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் ஈவினிங் YMCAல. அங்கே வந்து பார்த்தா ட்ரம்ஸே இல்லை. என்னாச்சு ட்ரம்ஸ்னால் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேறு எதுக்கோ ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ ட்ரம்ஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணேன், அப்போது ஒரு பிளைண்ட் ஸ்கூல் வந்து அடையாறுலேருந்து வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு பழைய ட்ரம் கிட் உடஞ்சி போன ஒரு இதுவாக இருந்துச்சு. அவன் அந்த பிளைண்ட் அந்த ட்ரம்மர்கிட்ட போயிட்டு, தம்பி நான் இந்த ட்ரம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு. அப்போது அவங்க சரிங்க சார் நீங்கள் மாசிங்க, அதை நான் டியூன் பண்ணி அதுலேயே சவுண்டு வர வச்சு அன்றைக்கி வாசம். அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அந்த ட்ரம்ஸ் கிடச்சிது. அப்போ என் மனசில் பட்டுச்சு, இந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு ட்ரம்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணணும். நான் என் அப்பா இருந்தார். அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்கள் போயிட்டு ஷாமக்கள் அப்பாவும் போயிட்டு அந்த பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரம் கிட் மேபேக்ஸ் அந்த பிளைண்ட் ட்ரம்மருக்கு அந்த பையனுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன் கிறிஸ்மஸ் கிஃப்டாக. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இந்த இதில் வந்து நான் கலந்துக்கிறது. இந்த வாட்டியும் ஷாமக்கள் ஃபோன் பண்ணி நான் இந்த வாட்டி பண்ணுறதா இல்லை, டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுறீங்க, நாங்களாம் இருக்கிறோம் உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஸோ இந்த ஈவினிங்கில் வந்து ஒரு 2 மியூசிஷியன்ஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஷாமங்களோட நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனே வந்து எல்டாம்ஸ் ரோடில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டுடியோ இருக்குது.